வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். அதாவது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த 4 விஷயத்தை தெரிந்து கொண்டால் அருமையாக ஆங்கிலம் பேசலாம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், நிறைய இதெல்லாம் பார்க்க வேணாம். பேசிக்காக என்ன வேணும் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜில் எனி லாங்குவேஜ், யூ கேன் டேக் எனி லாங்குவேஜ், அது தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பேசிக்காக 4 விஷயங்கள் நமக்கு தெரியணும். என்ன சார் அது? பாசிட்டிவாக பேச தெரியணும், அடுத்து நெகட்டிவாக சொல்ல தெரியணும், அடுத்து அவங்ககிட்ட 2 கேள்வி, ஒன்று எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேள்வி, இல்லை WH கொஸ்டின் கேள்வி. இந்த 4 சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண தெரிந்து கொண்டால் we can talk any language. இந்த 4 சென்டென்ஸ்லையுமே டென்ஸ் இருக்குது. டென்ஸ்னால் தெரியும் இல்லையா? காலம். நமக்கு வேண்டியது என்ன? எந்த காலத்தில் பேசுகிறோம்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? அதுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான வெர்பு, வினைச்சொல், இதை மட்டும் நம்ம போட்டு பேசிட்டோம்னால் கேட்குறவங்களுக்கு எளிமையாக ஈஸியாக புரியும். இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக உள்ளது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவாக பேசுகிறது. நான் மாமிசம் சாப்பிடுவேன். இது என்ன டென்ஸ்? இது ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நான் கறி சாப்பிடுவேன், சாப்பிடுகிறேன், சாப்பிடுவேன். தமிழ் அப்படி தான் சொல்லுவோம். இங்கிலீஷ் என்ன? ஐ ஈட் நான்வெஜ், ஐ ஈட் மீட், எது வேணான்னு சொல்லலாம். அதே இது இப்போ நெகட்டிவாக சொல்லணும். ஐயா, நான் கறியெலாம் சாப்பிட்றதில்ல, நான் மாமிசம் சாப்பிட்றதில்லை, சாப்பிடுவதில்லை எல்லாம் ஒன்று. எப்போவுமே நான் சாப்பிட்றதில்ல, எப்போவுமே செய்கிறதுக்கு நான் சாப்பிட்றேன், எப்போவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் சாப்பிட்றதில்ல. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வர நெகட்டிவ். என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் ஈட் நான்வெஜ், ஐ டோன்ட் ஈட் நான்வெஜ். ஐயா, நான் அதெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை. அடுத்த கேள்வி, நீங்கள் கறி சாப்பிடுவீங்களா, நீங்கள் மாமிசம் சாப்பிடுவீங்களா இப்படின்னு கேட்கணுமா இல்லையா? 2 தானே. ஒன்று பாசிட்டிவாக சொல்ல தெரியணும், நெகட்டிவாக சொல்ல தெரியணும். அடுத்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். நீங்கள் மட்டன் மீட்லாம் சாப்பிடுவீங்களா? Do you eat non-veg? Do you eat non-veg? நீங்கள் மட்டன் சாப்பிடுவீங்களா? அடுத்து ஏன் சாப்பிட்றீங்க? நீங்கள் சாப்பிட்றீங்க, ஏன் சாப்பிடுகிறாய் கேட்கலாம் இல்லையா? Why do you eat non-veg? அந்த டூக்கு முன்னாடி ஒரு சூட்டபுளான ஒரு WH கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் WH கொஸ்டின் தான். இது வந்து 3 மேஜர் டென்சஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு. இந்த 3 டென்ஸ்லேயுமே தெளிவாக கேட்க பழகிட்டோம், பேசுகிறதுக்கும் கேள்வி கேட்குறதுக்கும் பழகிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் அழகாக பேசலாம். இது ரொம்ப கன்ஃபியூஷனாக வேணாம். இப்போ பாருங்களேன், அடுத்து பாஸ்ட் டென்ஸில் கேட்குறாங்க. இதிலே இருக்கட்டும். இப்போ அவர் தினமும் செய்தித்தாள் படிக்கிறார். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸே இருந்துருப்போம், ஏன்னா ஹீன்னு வருது. ஐபியூ தேன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஹீ, அவர் தினமும் செய்தித்தாள் படிக்கிறார். He reads newspaper daily. He reads newspaper daily. அவர் தினமும் செய்தித்தாள் படிக்கிறார். அவர் தினமும் செய்தித்தாள் படிக்கிறார். நியூஸ்பேப்பர்லாம் அவர் படிக்கிறதே இல்லைங்க, படிக்கிறது இல்லை. He does not read newspaper daily. ஏன் இந்த மாதிரி டூ போகிறோம், ட்ரெஸ் போடுறோங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன் இந்த இடத்துல டூ போடணும், ஏன் ட்ரெஸ் போடணுங்கிறதுக்குலாம் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஹீ டஸ் நாட் ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி. அவர் வந்து டெய்லி தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை. இதே இது அவர் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா? டஸ் ஹீ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி? நம்ம என்ன கேட்போம்? ஹீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பரா, ஹீ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி அப்படின்னு அந்த கொஸ்டின் வந்து முகத்திலே, பாடி லாங்குவேஜ்லேயே கேட்போம். அது நேராக பேசினா கூட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஃபோனில் பேசினா எப்படி மேனேஜ் பண்ண முடியும், மெயில் அனுப்புனா எப்படி மேனேஜ் பண்ண முடியும், ரிட்டன் ஃபார்மில் we cannot manage. ஸோ
டஸ் ஹி ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி? அவர் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா? ஏன் அவர் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறார்? ஒய் டஸ் ஹி ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி? ஏன்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐபியூ தேக்கு டூ போடுறோம், ஹீ சீட்டுக்கு டஸ் போடுறோம். இது இவ்வளோ ரொம்ப சிம்பிளான 2 கொடுத்துருக்கேன். நான் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற மற்ற வீடியோ பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்து இதில் பாருங்களேன், இந்த நீங்கள் கொடுத்துருங்க பாருங்கள். ஐபியூ தே போட்டாலே டூ ஆர் டோன்ட், ஹீ சீட்டுக்கு டஸ் ஆர் டசன்ட். டீட்டெயிலாக நம்ம லிஸ்ட்டில் உள்ளதை எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ். பார்த்ததெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்தில் எப்படி பேசுகிறது, எப்படி பாசிட்டிவாக. இப்போ பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசுகிறது, பாசிட்டிவ், நெகட்டிவ், எஸ்ஆர்னோ கொஸ்டின், டபிள்யூஎஸ் கொஸ்டின், இது 4 தெரிஞ்சால் போதுங்க. ஐபியூ தே ஹீ ஷீ இட் இதெல்லாம் வந்து பெர்சனல் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். அதுக்கு டிட் அண்டு டிட் நாட் போட்டால் போதும். டிட் அண்ட் டிட் நாட் போட்டு பேசணும். பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ராஜன் சென்னைக்கு போனார், சென்றார். பாஸ்ட் டென்ஸு. ராஜன் வென் டு சென்னை, இது பாசிட்டிவாக சொல்கிறது. ராஜன் வந்து சென்னைக்கு போனாருங்க, நேற்று போனார். நெகட்டிவ் என்ன சொல்லுவோம்? அப்போ அவர் ராஜன் போகலையே, நேற்று சென்னைக்கு போகலையே, எப்படி சொல்லுவோம்? ராஜன் டிட் நாட் கோ டு சென்னை. நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜன் நாட் கோ டு சென்னை அப்படிம்போம். ராஜன் நாட் கோ டு சென்னை அப்படி சொல்கிறது பட்டர் இங்கிலீஷ். ராஜன் டிட் நாட் கோ டு சென்னை. வெரி குட். இப்போ அடுத்து கேட்கணும், ராஜன் சென்னைக்கு போனாரான்னு கேட்கணும். எப்படி கேட்போம்? டிட் ராஜன் கோ டு சென்னை? டிட் ராஜன் கோ டு சென்னை. வென்ட்டு போடக்கூடாது. பாசிட்டிவை மட்டும்தான் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு போடணும். மற்ற நெகட்டிவ், எஸ்ஆர்னோ, டபிள்யூஎஸ் கொஸ்டின் எதுக்குமே டிட்டு வந்துடும். டிட்டே ஒரு பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. அதுக்கு அடுத்து வர்ற வெர்பு வந்து ஷுட் பி ஆல்வேஸ் பி ஒன், தட் இஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். டிட் ராஜன் கோ டு சென்னை? ராஜன் சென்னைக்கு போனாரா? எப்போ போனார்? வென் டிட் ராஜன் கோ டு சென்னை? வென் டிட் ராஜன் கோ டு சென்னை. புரியுதா? இப்போ அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியும், வில் கோ போட்டால் போதும். ராஜன் நாளை சென்னைக்கு போவார். ஃப்யூச்சர் டென்ஸ். ராஜன் வில் கோ டு சென்னை டுமாரோ. ராஜன் வில் கோ டு சென்னை டுமாரோ. ஐயா நாளைக்கு போக மாட்டாருங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க வீட்டில். ராஜன் வில் நாட் கோ டு சென்னை டுமாரோ. நெகட்டிவ். ஃப்யூச்சர் டென்ஸில் நெகட்டிவ். ராஜன் வில் நாட் கோ டு சென்னை டுமாரோ. வில் நாட்டுங்கிறத ஓன்ட்டாக சொல்லலாம், டூ நாட்டுங்கிறத டோன்ட் சொல்கிற மாதிரி, டிட் நாட் டிடின்னு சொல்கிற மாதிரி, வில் நாட்டுங்கிறத ஓன்ட். இப்போ கேட்கணும், ராஜன் நாளைக்கு சென்னை போவாரா? வில் ராஜன் கோ டு சென்னை டுமாரோ? வில் ராஜன் கோ டு சென்னை டுமாரோ? நாளைக்கு சென்னை போவாரா? எப்படி போவார்? பஸ்லையா, கார்லையா, ஃப்ளைட்லையா? எப்படி போவார்? ஹவு வில் ராஜன் கோ டு சென்னை? இவ்வளோதாங்க. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக, அருமையாக, எந்த தப்பு இல்லாமல் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசலாம். இதனோட டீட்டெயில் இப்போ வெறும் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் பார்க்கணுமுன்னா தனியாக ஒரு வீடியோ இருக்குது. எல்லாத்துக்குமே வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படவே வேணாங்க. ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம பேசிடலாங்க. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைட்டாக ஒரு தாம்ஸ் அப், ஒரு லைக் கொடுங்களேன். எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பண்ணிவிட்டு போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அதுக்கு இந்த ஆல் பட்டனை அமைக்கி ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் போகிற வீடியோஸ் வரும். உங்கள் நேரம் கிடைக்கும்போது சும்மா பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க எங்களுக்கு. நாங்களாம் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். ஸோ இது ஒரு, ஏன்னா கிளாஸில் வந்து உட்காந்து படிக்க முடியல. எல்லாருக்குமே நேரம் வந்து ரொம்ப டைட் ஷெடியூலாக இருக்குது. எங்களுக்கும் அலைய முடியல. அது இது நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். பயன்படுத்திக்கிறேங்க. வெளியே போய் 1000 2000 கொடுத்தலாம் பேசணுங்கிற தேவையே இல்லை, படிக்கணுங்கிற தேவையில்லை. இதை ரெகுலராக நீங்கள் பார்த்தாலே போதும். அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ரெகுலராக உட்காந்து அமைதியாக மெதுவாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.